ஃபேனி என்கிற ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பிறந்த ஒரு பிள்ளை ஃபேனி. ஏறக்குறைய 800 பாடல்களை பாடின ஒரு தாயார். 92 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தார். கண்ணே தெரியாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். 16 வயதில் முழு வேதாகமத்தை தடவியே வாசித்து முடித்தார்கள். 8 வயதிலே பாடல் எழுத ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்தார்கள். 92 வயதில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவன் விட்டுட்டு போயிட்டார், பிள்ளை மரித்து போனது, தனியாக இருக்கிறார்கள். ஆனால் பிரபலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் கண்ணே இல்லாமல். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஃபேனிட்ட வந்து கேட்டாங்க, ஃபேனி மேடம், உங்களுக்கு இப்போ ஆண்டவர் ஒரு விஷ் கேட்குறாரு, ஒரு ஜெபம் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன கேட்பீங்க? கண்ணு வேணும் கேட்பீங்களா? உங்கள் அப்பா வேணும் கேட்பீங்களா? உங்கள் அம்மா வேணும் கேட்பீங்களா? இழந்து போனவங்க பிள்ளை, விட்டுட்டு போனவங்க கணவன், கண்ணு வேணும் கேட்பீங்களா? எல்லாம் இல்லை 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 இல்லைன்னு ஃபேனி சொன்னாங்க. அவ்வளோ ஊழியம் பார்த்து 92 வயதில் இப்போ என்ன தான் கேட்பீங்கன்னு கேட்டபோது அது சொன்னாங்க, 92 வயது வரைக்கும் நான் கண்ணே தெரியாமல் இவ்வளோ வருஷம் வரை என்னை தாங்கி நடத்தி இருக்கிறாரே, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? முடிவு பரியந்தம் அவருக்காக ஊழியம் செய்து கண்ணை மூடினா அவர் கண்ணை அங்கே திறந்தா அவரை பார்க்கணும், அது மட்டும் எனக்கு போதும். 92 வயதில் கண்ணே தெரியாமல் ஏறக்குறைய 800 ஹிம்ஸை பாடின எழுதினவர்கள். ஆமாம், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படிங்கிற பாடல்லாம் அவங்களுடைய பாடு. அப்பேற்பட்ட ஒரு லேடி குறை சொல்லாமல், எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன இருக்குது, யார் இருக்கா அப்படின்லாம் சொல்லாமல், ஏது கண்ணே இல்லை, முடிவு பரிந்த கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு இங்கே கண்ணை மூடுனா நான் திறந்து இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை. அல்லேலூயா. பாடுகள் உபத்திரம் வந்தாலும் ஊழியம் செய்யுங்க. ஈ கொடுத்தோம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நீரைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நீரைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம்